வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான மூவி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 65 கோடி பட்ஜெட் போட்டு 120 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ண ஒரு படத்தை பற்றி தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லாங்குவேஜ் தெலுங்குவா இருந்தாலும் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டால் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் நம்பர் 1 ஹேஷ்டேக்கில் இருக்கிற சர்ச்சிங் லிஸ்ட்டில் வந்து இந்த படம் தான் இருக்குது. இந்த படத்தோட பேர் ஹிட் 3 த தேர்ட் கேஸ். ஓகேங்களா? இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டார் வந்து நானி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நானே ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மர்டர் பண்ணுவார். அந்த 2 மர்டர் பண்ணிட்டு அதை வந்து ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவார். இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே ஒரு குழப்பமாகவே போகும். இதில் நானி ஹீரோவா நானி வில்லனான்ற மாதிரியே ஒரு ஒரு மைண்ட் செட்டை நமக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வெப்சைட்டில் அவர் ஏன் அப்லோட் பண்ணுறாரு, அந்த வெப்சைட்டுக்கு ஏன் அவர் போய் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ரீசன்ஸை வந்து சிலர்கிட்ட சொல்லும் போது தான் இந்த படத்தோட மெயின் கான்செப்டே வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த படத்தில் வந்து செம்ம ட்விஸ்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வில்லனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வில்லனாக தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. அது எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் இவங்களோட ஃபைட் சீன் எல்லாமே செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நானியோட டெக்னிக்கல் மூவ் வந்து எல்லாமே செம்மையாக இருக்கும். அதாவது மைண்ட் கேம் நல்லா பண்ணிட்டு இருப்பாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லனோட இடத்துக்கே போய் பண்ணுற சில விஷயங்கள் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இதுதான் விஷயம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் எப்படி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அதாவது வில்லன்ஸ் வந்து ஒரு டார்க் வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை வந்து கொலை பண்ணி அந்த வீடியோ வந்து அந்த வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணாதான் அந்த கேங்குக்குள்ளே போய் யாராக இருந்தாலும் சேர முடியும் அப்படின்றது தான் அந்த வில்லனோட மெயின் கோரிக்கையாக இருக்கும். ஸோ அதேமாதிரி அவர் சொல்கிற மாதிரி தான் கொலை பண்ணியிருக்கணுன்றது தான் அவரோட இன்னொரு கோரிக்கையாக இருக்கும். இவர் நானி வந்து ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா அந்த கேங்கை பிடிக்கணுன்றதுக்காக இவர் வந்து ஒரு 2 மர்டரை பண்ணிட்டு அங்கே கேங்குக்கு போகிறாரு. போனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நடக்குது, அங்கே வந்து தப்பிச்சாரா இல்லையா, ஸோ வில்லன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத தான் வந்து ஒரு எப்படி இந்த படத்தை பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் செம்மையாக சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி ஹிட் 1 ஹிட் 2 வந்து செம்ம ஹிட்டாக இருந்தது. ஸோ ஹிட் 3 தான் நான் ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஹிட் 2 ஹிட் 1 வந்து நான் அடுத்த சில வீடியோ வரும்போது நான் ரிவ்யூ பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏன்னா படம் பார்த்தேன். இப்போ எல்லாமே செம்மையாக இருந்தது. ஹிட் 4 வந்து கார்த்திக், தமிழ் ஆக்டர் கார்த்திக் அவர்கள் வந்து வராரு. ஸோ அதனால் ஹிட் 4 கன்ஃபார்ம் வர்றது வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட மெயின் விஷயம். இந்த படம் தாராளமாக நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் #1 சர்ச்சிங்கில் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கோங்க இந்த படம் எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து எதிர்பார்ப்பு பார்த்துருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு ஹெல்த்தி ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகாந்த்.